இயேசு வந்தா சம்பாதிக்கிற பணம் சொத்து தூக்கிட்டு போயிடுவாரா பரலோகத்துக்கு? அங்க பணம் செல்லாது. உன் சம்பாத்தியம் இங்க வேணா பிரதர் ஓட்டி, இங்க வேணா பிரதர் எனக்கு வேலை, இங்க வேணா பிரதர் எனக்கு காரியம், பரலோகத்துல சொல்ல முடியாது. நான் ஒரு வயலை கொண்டேன், நான் 5 மாடு கொண்டேன், நான் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணினேன். அப்பிரயோஜனமான ஊழியக்காரனே. யார் நீ? யார் நீ? கர்த்தர் கேட்பாரு. கர்த்தர் கேட்பாரு. உலகத்துல இல்லாதவனுக்கு கிடைக்கா, உலகத்துல அவனுக்கு காரு பங்களா வசதி எல்லாம் இருக்கலாம், ஆனா உன்கிட்ட இருக்கிறது அவன்கிட்ட ஒண்ணு இல்லை. அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு உனக்கு இருக்கிறனாலதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்ன உட்கார வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு எவ்வளவு பணம் சொத்து கொடுத்தாலும், எவ்வளவு கோடி பணம் கொடுத்தாலும் கர்த்தர் ரட்சிப்பை பெற முடியாது. நம்ம விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு. அற்புதங்கள் அடையாளங்களை பலவிதமான பலத்தை செய்கிறார். தம்முடைய ஆவியை பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் மரங்களால் தேவன் தாமே சாட்சி கொடுத்துமா இருக்கிற இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்றிப்பில்லைனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?